இந்த ஊர்ல இந்த குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு 2 பொம்பளை பசங்க. நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கையில ஆம்பளை பையனை வளர்க்கறத விட பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது தான் ரொம்பவே சிரமப்படுவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா 2 பொண்ணுல மூத்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போகும்போது பெரிய பொண்ணு ஆயிடுறா. அப்புறம் இந்த பொண்ணுக்குமே இந்த வீட்டுல சந்தோஷமா சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்காக்கு பண்ண மாதிரி எப்பமா எனக்கும் பண்ணுவீங்க, எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் நைட் நேரத்துல இந்த சின்ன பொண்ணு தனியா போயிட்டு இருக்கிறப்ப யாருன்னு தெரியாது 4 பொறுக்கி பசங்க வந்து இந்த சின்ன பொண்ணு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் அந்த கடத்திட்டு போனவங்களுக்கு தெரியுது அக்காவை தூக்கிட்டு வரது போல தான் தங்கச்சியை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் இது சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த பொண்ணை சீரழிச்சிடுறாங்க. இவங்க வீட்லயுமே அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கிறப்ப அந்த சைட்ல இருந்து சோகமா அந்த பொண்ணு நடந்து வர்றதை பாக்குறாங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கேட்கிறப்ப எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்புறம் இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே போலீஸ்ட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அம்மா போலீஸ்ட போனா சின்ன பொண்ணு கேவலமாயிருன்னு சொல்லிட்டு போவானான்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பொண்ணோட அண்ணனுக்கு அவனோட ஃப்ரெண்டு மேல டவுட் வரும். அப்புறம் அவனோட தங்கச்சி கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல இவனோட ஃப்ரெண்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி இதே காரில் அவனையும் ஏற்றி இவ்வளவு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி பண்ணிட்டியாடான்னு சொல்லி முஸ்லிமுக்கு சுன்னத் பண்ற மாதிரி இவனோட ஃப்ரெண்டுக்கு பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இவங்களோட கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த வயசுல இவ்வளவு பெரிய ஞாபகம் வந்ததால இவளோட ஞாபகத்தை அழிக்கவே முடியாது, இவன் வாழ்க்கை பூரா இதை நினைச்சுக்கிட்டே இருப்பான்னு மலையில இருந்து இவங்க அம்மா தள்ளி விட்டுருவாங்க.